இவர்களுக்கு இதை பற்றி கூறி எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த ராஜ்யத்தில் ஜோதா பேகம் கூறியதையே யாரும் கேட்கவில்லை. நாமோ சாதாரண பிரஜைகள். நாம் கூறி கேட்பார்களா? நம்மிடம் ஒரே ஒரு வழிதான் உள்ளது. ஒன்று நம்மை நாமே மாய்த்து கொள்ள வேண்டும், அல்லது வேறு ராஜ்யம்தான் பார்த்து கொண்டு செல்ல வேண்டும். வணக்கம் ஷென்ஷா. தங்களுக்கு என்னுடைய உதவி தேவைப்படுகிறதா? இல்லை, எதுவும் வேண்டாம். என்னை தனிமையில் இருக்க விட. ஆமாம், என்ன இது? இது என்ன உணவு? தீர்த்த யாத்திரைக்கு செல்லும் பொழுது இப்படிப்பட்ட உணவை தான் உண்ண வேண்டும். தாங்கள் என்னுடன் இல்லாதது எனக்கு வெறுமையை தருகின்றது ஜோதா பேகம். அதனால் தான் உங்கள் ஓவியத்தோடு பேசுகிறேன். வணக்கம் ஷென்ஷா. ஆதாப் ஜோதா பேகம். அமருங்கள். எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை ஜோதா பேகம். எதற்காக இந்த நாணயங்களை பெட்டியில் வைக்கிறீர்கள்? இவை எதற்காக? இந்த நாணயம்தான் அனைத்து சங்கடங்களில் இருந்து நம்மை காப்பாற்றுகிறது. என்னால் முடிந்தவரை நான் சேமித்து வைக்கிறேன். சரி, ஆனால் ஏன்? எதற்காக? ஏழைகளுக்கு இதை கொடுத்து நான் உதவி செய்வேன். தாங்கள் எது போன்ற உதவியை செய்வீர்கள் ஜோதா பேகம்? எல்லா உதவியும் தான். உதாரணத்திற்கு சொன்னால், தீர்த்த யாத்திரைக்கு செல்பவர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும். யாத்திரைக்கு செல்பவர்கள் தன் இஷ்ட தெய்வத்தை வணங்க விருப்பப்படுவார்கள். ஆனால் அதற்கு அவர்களிடம் தேவையான பணம் இருக்காது. அதனால் நான் இதை அவர்களுக்கு வழங்கி அவர்கள் தீர்த்த யாத்திரையை முடித்து வைப்பேன். அவர்களும் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். தீர்த்த யாத்திரைக்கு வரி விதிப்பது தவறு என்று கூறுகிறீர்களா? நீங்கள் ஷெஹன்ஷா, இந்த ராஜ்யம் உங்களுடையது. எது சரி எது தவறு என்று தாங்கள் மட்டும்தான் கூற முடியும். எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதைத்தான் என்னால் செய்ய முடியும். இருப்பினும் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன், பதில் கூறுவீர்களா? ஒருவேளை நீங்கள் தர்காவிற்கு செல்வதற்கு முன்பு யாராவது உங்களிடம் வரி கேட்டால், அதனால் உங்கள் பக்திக்கு தடங்கள் ஏற்பட்டால் தாங்கள் என்ன செய்வீர்கள்? நான் ஃபத்தேர்பூர் சிக்ரிக்கு செல்லும் போது தாங்கள் என்ன கூற வந்தீர்கள் என்று எனக்கு இப்போதுதான் புரிகிறது ஜோதா பேகம். அதுவும் தாங்கள் சென்ற பிறகுதான் எனக்கு புரிய வருகிறது. அதற்கு காரணம் என்ன?